பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மினி தட்டை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. என்ன 3 பருப்பு சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம அந்த பருப்பில் தான் தட்டை செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்காக இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், இந்த அளவுக்கு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறனால நல்லா மலர்ந்த மாதிரி வெந்து வரும் பருப்பு. இப்போ இதை மூடி விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம், நல்லா குழைவா. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வந்திருக்கு. பருப்பு தண்ணியோடு இருந்தால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. என்கிட்ட தண்ணி சுத்தமாக வற்றுனதுனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிறேன். பருப்பை இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 250 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. தட்டை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பருப்போடு. இதை நீங்கள் பருப்பு தட்டைன்னு சொல்லலாம், மினி தட்டைன்னு சொல்லலாம். நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப மணமாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு 2 ஸ்பூன் நெய்யை நல்லா காய்ச்சிட்டு சுட சுட இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையால் பிசையும் போது தான் நல்லா பக்குவமாக மாவை பிசைஞ்சு எடுக்க முடியும். இப்போ கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கலந்து வரணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம சேர்த்த பருப்பில் இருக்கிற தண்ணி போதாது. நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, கடலை பருப்பை ஊற விட்டு கூட அதை இதில் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை தட்டிக்கலாம். இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துருக்கிறேன். கவருக்கு மேலே எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். இப்போ மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். மினி தட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் குட்டியாகவே பிடிச்சிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் பெருசாகவும் தட்டி எடுத்துக்கலாம். பெருசாக தட்டினீங்கன்னா ரொம்ப தின்னாக தட்டாமல் கொஞ்சம் கனமாக தட்டிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கவரில் வச்சு தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை தட்டை ஓரத்துலலாம் விரிசல் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவரில் 1/2க்கு ஒரு 10 உருண்டையை வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் எடுத்துருக்கிறேன், இந்த சைஸ்க்கு தான் தட்டி எடுக்க போகிறேன். இப்போ இன்னொரு 1/2 இந்த மாதிரி மூடிட்டு கிளாஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இதை அழுத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ தட்டையை தட்டி எடுத்துட்டோம். எண்ணெயை மிதமான தீயில் இருக்கணும், ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சு ஒன்றா இதை சேர்த்துட வேண்டியதான். தட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இருக்கிறத ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். தட்டைகளை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த சலசலப்பு அடங்கி வரும் இந்த மாதிரி. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த பக்கமும் நல்ல கலர் ஓரளவுக்கு மாற நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஈவனான கலரில் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பேட்ச் போட்டிருக்கிறேன், இதையும் அதே மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தட்டை ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். லாங் ட்ராவலாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.